வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்ற ஐயன் வள்ளுவன் வாக்குக்கு இணங்க உழவு தொழிலை செய்து உற்பத்தி செய்கின்ற பொருள்களை உலகில் உள்ள ஜீவராசிகளுக்கெல்லாம் பகிர்ந்தளித்து அதன் மூலம் மகிழ்ச்சி அடையும் விவசாயியை கூப்பிட்டு இன்று இந்த வேடசந்தூர் மண்ணில் அவர்களுக்கு என்னென்ன இன்னல்கள் இருக்கின்றன, என்னென்ன தேவைகள் இருக்கின்ற இந்த மாலை பொழுதில் கேட்டறிகின்ற இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அண்ணன் பரமசிவம் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் ஒவ்வொரு விவசாயிக்கும் எண்ணற்ற பிரச்சனைகளும் எண்ணற்ற தேவைகளும் இருக்கின்றன. அவைகளையெல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றையும் சொல்ல முடியாது என்பதனால் நாங்கள் அந்த விவசாயிகளினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையாக விவசாய சங்கங்களையும் குடகனாறு பாதுகாப்பு சங்கங்களையும் உருவாக்கி அவர்களின் குரலாக நாங்கள் இன்று மக்கள் பிரதிநிதிகளிடமும் மற்றும் அரசிடமும் கேட்டு பெறுவது எங்களது கடமை என்று கருதுகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் கட்சி சார்பற்ற அமைப்பு என்பது மிகவும் ஒரு நிலையான ஒரு அமைப்பாக உள்ளோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு தாய் தந்தையினுடைய குழந்தையாகத்தான் கருதுகின்றோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு தேவை வரும் பொழுது தாயிடம் கேட்க வேண்டிய பிரச்சனைகளை தாயிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளும், தந்தையிடம் கேட்க வேண்டிய தேவைகளை தந்தையிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுமோ அதுபோல நாங்கள் எங்களுக்கு அனைத்து கட்சியும் சமம்தான். அதில் யார் பாசக்கரம் நீட்டுகிறார்களோ அவர்கள் பக்கம் செல்வது குழந்தையின் இயல்பு. அதுபோலதான் எங்கள் விவசாயிகளின் இயல்பும் இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுக்கு இதுவரை விவசாயம் சார்ந்து எந்தெந்த அரசுகள் என்ன செய்தது என்று எங்களுக்கு மனதில் தெரிகின்றன. அதை சீர்தூக்கி பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த வகையிலேயே அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து குடிமராமத்து பணி மற்றும் தஞ்சை மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது மற்றும் அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்திலே நமக்கு வந்து அதாவது இந்த வேடசந்தூர் மண் வந்து ஒரு தியாக பூமி, விவசாயிகளுடைய தியாக பூமி. 2 பைசா மின்சார கட்டணம் குறைப்பதற்காக வேண்டி போராடி 6 உயிர்களை தியாகம் செய்த தியாக பூமி. அந்த 2 பைசா மின் கட்டணத்தை குறைக்க முடியாமல் இருந்த சூழ்நிலையில் ஆஸ்பவருக்கு இவ்வளவு அதாவது குறைந்த மதிப்பீடு போட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு முதலில் அறிவித்தது. அது விவசாயிக்கு அன்றைய சூழ்நிலையில் அதுவே போதுமானதாக இருந்தது. இருந்தாலும் திமுக ஆட்சி வந்த பொழுது அதையும் இலவச மின்சாரமாக அறிவித்தது. அதுவும் விவசாயிக்கு மேலும் சந்தோஷத்தை தான் தருகின்றன. எனவே இரு அமைப்புகளும் எங்களுக்கு உதவி செய்கின்றன. அதிலே நாங்கள் சீர்தூக்கி பார்த்ததிலே எங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து செய்ததையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை இருக்கின்றன. அந்த அடிப்படையிலேயே அண்ணன் அவர்கள் சொன்னது போல ஏற்கனவே தலைவர் ராமசாமி அவர்கள் அதாவது வல்லுநர் குழு அறிக்கை மற்றும் குடகனாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே திண்டுக்கல் மற்றும் பல இடங்களில் கூறியிருக்கிறார்கள். என்றாலும் அந்த வல்லுநர் குழு அறிக்கையை கூறியதில் ஒரு சில என் மனதில் பட்டதை நாங்கள் பதிவிட கடமைப்பட்டிருக்கின்றேன். அது 2016 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த காலகட்டத்தில் அந்த தடுப்புச்சுவர் கட்டப்பட்டது என்று பதிவிட்டார்கள். அந்த பதிவில் என்னென்னவென்றால் அந்த நிதி பெற்றது வந்து வாய்க்கால் சீரமைப்புக்கு என்றுதான் பெற்றார்கள் தவிர தடுப்புச்சுவர் கட்டுவதற்கு இல்லை என்பதை நான் இந்த நேரத்திலே பதிவிட கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே அந்த தெரிந்தோ தெரியாமலோ அந்த காலகட்டத்தில் நடந்த சிறு குறையை மீண்டும் அரசு அமையும் பட்சத்தில் அதே அரசு அதை சரி செய்து எங்களுக்கு தடுப்புச்சுவரை நீக்கி எப்பவும் போல நீர் வந்து இந்த குடகனாறு நிரம்பி குடகனாரின் மூலமாக பாசன வாய்க்கால் மற்றும் ஆற்று பகுதியில் இருக்கக்கூடிய கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகள் பயன்பெற ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் மாயனூரில் இருந்து நீரேற்று மூலம் அதாவது பம்பிங் சிஸ்டம் மூலம் நம்ம குளங்களுக்கு உபரி நீர் வரும்பொழுது நிரப்புவதற்கான திட்டங்களை முதலில் வடிவமைத்து கொடுத்ததனால் அவர்களுக்கு நன்றி சொல்வதில் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த திட்டத்தை எனக்கு நினைவு கூர்ந்து பார்க்கும் பொழுது ஈரோடு மாவட்டத்தில் காளிங்கராயன் என்ற ஒரு விவசாயி இருந்தார். அந்த காளிங்கராயன் அவர்கள் நீர் போகும் பாதையில் நீரை வாய்க்கால் அமைத்து அதை கொண்டு போய் ஒரு இடத்துல சேமிக்கிறதுங்கிறது ஈஸியான வேலை. ஆனால் நீர் போகும் திசையை மாற்றி அதாவது ஏற்றமான பகுதியிலும் கொண்டு போய் அந்த நீரை பயன்படுத்த முடியும் என்று உருவாக்கி கொடுத்த அந்த காளிங்கராயனுடைய நினைவு இங்கு எனக்கு வர்றது இருக்கின்றன. அது போன்ற திட்டங்களை அமைத்து கொடுத்தால் காளிங்கராயன் அவர்களுடைய நினைவு போலவே இந்த நினைவு இருக்கும் என்று நான் கூறி இந்த வாய்ப்புகள் அனைத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.